தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது தொலைபேசி வாயிலாக நம்ம இணைப்பில் இணைக்கிறார். அவருடன் பேசலாம். சொல்லுங்க திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், ராம்குமார் தற்பொழுது தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்று தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? மிகுந்த மன வருத்தத்தை அளிக்கிறது. குற்றவாளியாக இல்லையா என்பதை முழுவதுமாக இன்னும் வெளிப்படுத்தாத நிலையில் இங்கே சிறையில் அவர் உயிரை இழந்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது காவல்துறை இன்னும் அதிக கவனம் செலுத்தி இருக்க வேண்டும், இன்னும் அதிக பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டும். இன்னொன்று, உளவியல் ரீதியாக அவரை அணுகி இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. குற்றம் சாட்டப்பட்டவர்தான் வழக்கை தாமதப்படுத்தியதால் கூட இத்தகைய சம்பவங்கள் நடந்திருக்கலாம் என்பது எனது கருத்து. அதனால் குற்றம் சுமத்தப்பட்டு இன்னும் எதுவுமே தெளிவுபடுத்தப்படாத நிலையில் ஒருவர் சிறையில் இருந்து உயிர் இழந்திருப்பது மிக மிக வருத்தம் அளிக்கிறது, மிக மிக துரதிருஷ்டவசமானது. காவல்துறை இதை இன்னும் அதிகமாக வேறு விதமாக கையாண்டு இருக்க வேண்டும். குற்றவாளி தானே, சிறையில் இருந்தால் அவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற மனநிலை இருக்கக்கூடாது. ஏனென்றால் குற்றம் நிரூபிக்கப்படும் வரை, வழக்குகள் முழுவதுமாக நிறைவடையும் வரை யார் குற்றவாளி, என்ன ஏது என்று தெளிவுபடுத்தப்படாத நிலையில் ஒருவரின் உயிரை பாதுகாப்பதில் இருந்தால் மட்டுமே அந்த வழக்கு ஒரு தெளிவான ஒரு வழிக்கு சென்றிருக்க முடியும். இல்லை என்றால் அதன் பாதை அடைப்பட்டு இந்த உண்மையான குற்றவாளி யார் என்ற ஒரு கேள்விக்குறியோடு இத்தகைய வழக்குகள் முடிவது சமுதாயத்திற்கும் நல்லதல்ல. உயிரிழந்த சுவாதி போன்ற பெண்களுக்கும் சரியான நியாயம் கிடைக்காமலேயே இது போய்விடும் என்பது எனது தாழ்மையான கருத்து. திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், இந்த வழக்கை பொறுத்தளவு எந்த மாதிரியான விசாரணை நடத்தப்பட வேண்டும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது தொடர்ந்து மிக அதிகமாக குழப்பங்களை சந்தித்த ஒரு வழக்கு என்றால் இந்த வழக்கு. ஏனென்றால் இது அவர்தான் குற்றவாளி என்று ஒரு தரப்பினரும், இல்லை அவர் வேண்டும் என்றே பழிவாங்கப்படுகிறார், குற்றவாளி வேறு யாரோ என்பது ஒரு தரப்பினரும், இந்த அளவிற்கு குழப்பங்கள் இருக்கும் இந்த வழக்கை அரசாங்கம் இன்னும் தெளிவுபட எடுத்து போயிருக்க வேண்டும். ஏதோ தாமதப்படுத்தி இன்று நமக்கு உண்மை தெரியாத ஒரு நிலைப்பாடு ஏற்பட்டிருப்பது சரியான நடைமுறை அல்ல. ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக் கூடாது, ஒரு குற்றவாளி தப்பித்து விடக் கூடாது என்பதுதான் நமது நிலைப்பாடாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இதை போல இளைய குற்றவாளிகளை கையாளும் பொழுது இன்னும் அதிக மனநிலையோடு அவர்களின் உளவியல் ரீதியாக சிந்திப்பது மட்டுமல்லாமல் உண்மையை வெளிக்கொணர்வதற்கு அந்த வழக்குகளை விரைவுபடுத்தி இருக்க வேண்டும் என்பதும் எனது கருத்து. ஏனென்றால் இவர்கள் எல்லாம் விரைவுபடுத்தாமல் அதை தாமதப்படுத்த உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு இன்று ஒரு உண்மை தெரியாமலேயே ஒரு உயிர் பிரிந்திருக்கிறது என்பதுதான் எனது கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், தற்போது பாத்தீங்கன்னா தமிழகத்துல தற்கொலைகளுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இது போன்ற தற்கொலைகளை தவிர்க்க தமிழக அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது குற்றங்கள் அதிகரிக்கும் பொழுது அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற தற்கொலைகளும் அதிகரித்து வந்து கொண்டிருக்கிறது. இது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. காவல்துறை இப்பொழுது கூட பல வழக்குகள் இன்னும் முடிவடையாமல், விசாரணை கூட முழுமையாக விரைவுபடுத்தப்படாமல் இருந்து கொண்டே இருக்கிறது. இது ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்க முடியாது. காவல்துறையில் 20,000 காலி பணியிடங்கள் காலியாக இருக்கிறது என்று நாம் மறுபடியும் சொல்லி வருகிறோம். ஒரு கொலை செய்து விட்டால் இது விசாரணை உட்படுத்தப்பட்டு இன்னும் தெளிவு பெறக்காத நிலையில் தான். ரயில் கொள்ளையா, இது இன்னும் தெரியாது. சுவாதி கொள்ளையா தெரியாது. அங்கே தேவாலயத்துக்குள்ள கொலையா, அவர்கள் தற்கொலை செய்து கொள்வார்கள். ஆக எல்லா ஒரு நம்பிக்கையின்மை குற்றவாளிகளிடம் கூட தெரியப்படுகிறது என்பதுதான் எனது கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. காவல்துறை நிச்சயமாக தவறு செய்தால் அதை நம்மை பிடித்து விடுவார்கள், நம்மை கண்டுபிடித்து விடுவார்கள் என்ற ஒரு அச்சம் இருந்தால் குற்றங்கள் குறையும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து தமிழகத்தில் நடந்து வந்த குற்றங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எந்த குற்ற வழக்கிலேயுமே தெளிவுபடுத்தப்படாத நிலை இருந்து கொண்டிருக்கின்ற போது குற்றவாளிகள் இன்னும் அதிகமாக ஊக்கமடைந்து விடுவார்களோ என்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழுகிறது. இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை, இன்னும் தெளிவு பிறக்கப்படவில்லை, விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது என்பது போன்ற ஒரு சம்பவங்களே தொடர்ந்து நடந்திருக்கும் பொழுது குற்றவாளிகளுக்கு இன்னும் ஊக்கம் கிடைக்கிறதோ என்ற ஒரு அச்சமும் நமக்கு நிலவுகிறது. உளவியல் ரீதியாக ஒரு கவுன்சிலிங் கொடுத்திருந்தால் இது போன்ற தற்கொலைகள் நடைபெற்றிருக்காது, ராம்குமாரும் தற்கொலை செய்து கொண்டிருக்க மாட்டார் என்று பாஜக தமிழக தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தனது கருத்தை பதிவு செய்தார். உங்களுடைய தகவலுக்கு நன்றி திருமதி தமிழிசை சவுந்தரராஜன்.